வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. 22/2/1992ஆம் ஆண்டு பிறந்தவங்களோட ஜாதக பலன்களை பார்க்கலாங்க. நீங்கள் பிறந்து 33 வருஷத்தை முழுசாக முடிச்சு 9 மாதம் ஆயிருக்குங்க. சனிக்கிழமை அன்னைக்கு பிறந்திருப்பீங்க. நீங்கள் பிறந்தது அன்னைக்கு சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசியில் ஓடிட்டு இருக்குங்க. சந்திராசிரமமாக அமையக்கூடியது ரிஷபராசி சந்திராசிரமமாக அமையும். நட்சத்திர நாம எழுத்துக்கள்னு பார்த்தோம்னா பே, போ, ராரி இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் சொல்லக்கூடிய பலன் பொருந்தும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்க. பஞ்சபட்சின்னு எடுக்கும்போது காகமும், குபேர புள்ளி பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் மகர ராசிலையும், அதிர்ஷ்ட புள்ளி திருவோண நட்சத்திரம் மகர ராசிலையும், துரதிர்ஷ்ட புள்ளி ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு. இதில் செவ்வாய் பார்த்தீங்கன்னா உச்சமாயும் சனி ஆட்சியிலையும் உட்கார்ந்துருக்கக்கூடிய அமைப்பு. எடுத்தவனையும் சித்திர நட்சத்திரத்துக்கு ஓடிட்டு இருக்க தசாபுத்தின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு செவ்வாயோட சார்ந்த தசாபுத்தி ஓடுவார். அதுக்கப்புறம் ராகு தசை ஒரு 18 வருஷமும். இப்போ குரு தசை தான் கடைசி முடிகிற காலத்தில் இருக்கலாங்க. ஒரு சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு முடிஞ்சு சனியே வந்திருக்கலாம், அந்த சூழ்நிலையில் இருக்கும். இப்போ குரு தசை ஓடிட்டு இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், துலாம் லக்னம் இந்த 4 லக்னத்துக்காரங்க இப்போதைக்கு பாதிப்பில் இருப்பாங்க. ஒன்று, திருமணம் செய்ய விடக்கூடாது, திருமணம் செஞ்சாலும் சேர்ந்து வாழக்கூடாது, ஒரு சில பேத்துக்கு குழந்தை பாக்கியம் இருக்கக்கூடாது, அந்த சூழ்நிலையை இழுத்துக்கொண்டே நிறுத்திடும். கொஞ்சம் கவனமாக இருங்க. காலசர்ப்ப தோஷமும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு தான், சரிங்களா? இந்த 4 லக்கணத்துக்காரங்க இன்னும் கொஞ்சம் சிறப்பாக கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இதே சனி ஓடிட்டு இருந்தது அப்படின்னா கடக லக்னம், சிம்ம லக்னத்துக்காரங்க நல்லாவே பாதிக்கப்படுவாங்க. நல்லா இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா மகர லக்னம், கும்ப லக்னத்துக்காரங்க அருமையாக வாழக்கூடிய அமைப்பு, நல்ல தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு, தொழில் மூலிமா நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே இவங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். சரி, இந்த ஜாதக ரீதியாக எப்படி இருக்குது நாடி முறைப்படி அப்படின்னோம்னா சரியான கோபக்காரங்க, ரோசக்காரங்க, சண்டைக்காரங்க, ஒரு சில பேத்துக்கு ஆணுறுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்திருக்கலாம், இல்லை நான் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை கொடுக்கலாம், வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணலாம், ஒரு சில பேர் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க் பண்ணாலும் நல்ல லாபம், வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணாலும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியது, ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது ஒரு சில பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க, துணி நூல் சம்மந்தப்பட்டது பண்ணிகிட்டு இருப்பாங்க, உணவு நீர் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல லாபம். இது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. பெண்களாக இருந்தீங்கன்னா சரியான கோபக்காரங்க, ரோசக்காரங்க, சண்டைக்காரங்களாக தான் இருப்பீங்க. கொஞ்சம் சோர்வுத்தன்மை உங்கள் உடம்புலேயே இருக்கக்கூடிய அமைப்பு. உங்கள் வீட்டில் அதிகாரம் அம்மா கையில் இருக்கக்கூடியது, அப்பானால பிரயோஜனம் இருக்கக்கூடாது, இல்லைனா அப்பா விட்டு தள்ளி இருக்கணும். ஒற்றை தலைவலி பிரச்சனை வந்தது அப்படின்னா கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு கொடுக்கலாம். காதலில் தோல்வியை கொடுக்கும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டுக்குமே காதலில் தோல்வியை கொடுக்கும். நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க, தாய்மாமன் உறவு முறையில் சிக்கல் வந்துடும். இப்போ கோசாரத்தைப்படி சுபபலன்னு எடுத்தோம்னா சித்திரைக்கு மேலே கல்யாணமாகாதவங்களுக்கு ஆகக்கூடிய யோகமும், வீடு கட்டாதவங்களுக்கு கட்டக்கூடிய யோகமும் எல்லாமே சேர்ந்து அமைஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். மேலும் தகவல்களுக்கு முழு வீடியோ வந்து யூடியூப்பில் போட்டிருக்காங்க, அதை போய் பாருங்கள், உங்களுக்கு தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். மேலும் வணக்கம், நன்றி.